ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 2025 டுவெல்த்து முடிச்சுட்டு வெட்னரி சயின்ஸ் அப்ளிகேஷனுக்காக வெட்னரி சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் நேற்று டான்வாஸ்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து 2023 2024 அந்த வருஷத்தில் எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் சீட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அவளோட எதிர்பார்த்த எந்த நாளில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கட் ஆஃப் வந்து நம்ம பிபிடி ஃபார்மெட்டில் மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்க போனேன். 2022, 23, 24 இந்த 3 வருஷத்தோட கம்பாரிசன் சொல்லிட்டு 2025 இந்த வருஷம் 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அனாலிசிஸ் பண்ண 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதுவும் நான் கொடுக்க போறேன். முக்கியமான விஷயம், இந்த வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீட் தேவையில்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நீட் மூலமாகவும் போகலாம், ஆனால் நீட் மூலமா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கிறதுனால எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 12th மார்க்கை வச்சே உங்களுக்கு வந்து வெட்னரி சயின்ஸுக்கு நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். பட் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் வந்து இந்த வெட்னரி சயின்ஸ் எடுக்கிறதுனால கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் 2024 என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதே கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வெட்னரி சயின்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்லோட் பண்ணிடுங்க. இம்மிடியேட்டாக கவுன்சிலிங் வந்துடும். கவுன்சிலிங் வந்த உடனே இருக்கக்கூடிய காலேஜில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேவையில்லாமல் அப்ளை பண்ணி காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் சரி நீங்கள் சீட் எடுத்துடலாம். நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னால் மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்ஸ் அலாட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கோ அல்லது அப்ளிகேஷன் போடுறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெட்னரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் மொத்தம் 120 சீட் இருக்குது. வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் 100 சீட்டு. வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி 100 சீட்டு. வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரத்தநாடு தஞ்சாவூர் 100 சீட்டு. வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் கூட்ரோடு சேலம் 80 சீட்டு. வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வீரபாண்டி தேனி 80 சீட்டு. வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்ணைக்கிணறு உடுமலைப்பேட் திருப்பூர். உங்களுக்கு சப்போஸ் கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் வெட்னரி காலேஜில் அப்ளை பண்ணலாம். நல்ல காலேஜ், இன்னொன்று அதிக ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வெட்னரி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒன்றும் மெட்ராஸ் வெட்னரி காலேஜில் சீட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அல்லது வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்ல எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது ரெண்டுக்குமே கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா கமிட்டிக்குமே கட் ஆஃப் 195க்கு மேலே தான் இருக்கும். கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024 அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் 660 சீட்டு. அந்த 660 சீட்டை எந்த மாதிரி பிரித்து நமக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் மொத்தம் 7, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 660. 660 சீட்டு நமக்கு கவுன்சிலிங்ல வரும். அந்த 660 சீட்டில் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட் எவ்வளோ அப்படின்னா 50 சீட். இந்த 50 சீட்டில் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் யாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்களோ, அரசு பள்ளியில படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா மாநகராட்சி பள்ளியில படிச்சிருக்கணும் அல்லது நகராட்சி பள்ளியில படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுல படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் நான் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல வர்றேன், ஆனா நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கேன், எனக்கு 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்கூல் கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்துச்சு, கவர்மெண்ட் எய்டடா இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல சீட் எடுக்கலாம். அப்புறம் 15% வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இது வந்து ஆல் இண்டியா கோட்டா சொன்னேன் இல்லையா, ஆல் இண்டியா கோட்டா வழியாகவும் சீட் எடுக்கலாம். பட் அதுக்கு வந்து நீங்க நீட் எழுதியிருக்கணும். நீட்டோட கட் ஆஃப் எந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துருக்கேன். 15% வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு 99 சீட்டு கொடுக்குறாங்க. பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு ஒரு 5% சீட்ஸ், அதுல ஒரு 33 சீட்டு போயிடும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டோட்டலா 5 சீட்டு கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 2 சீட்டு அண்ட் 5% சீட்ஸ் ஒகேஷனல் ஸ்ட்ரீம், 12th ஒகேஷனல் ஸ்ட்ரீம் படித்தவங்களுக்கு ஒரு 33 சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக ரிசர்வேஷனில் 222 சீட்டு போயிடும். 660 சீட்டில் 222 சீட்டு போயிடுச்சுன்னா டோட்டலாக 438 சீட்டு நமக்கு கவுன்சிலிங் வரும். அந்த 438 சீட்டை கம்யூனிட்டிஸ் பிரித்தோம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31% ரிசர்வேஷன், அதில் 136 சீட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு வரும். இந்த ஓப்பன் கேட்டகரியில யாரெல்லாம் சீட் எடுக்கலாம் அப்படின்னா பிசி கம்யூனிட்டியும் சீட் எடுக்கலாம், அடுத்து பிசி முஸ்லீமும் சீட் எடுக்கலாம், எம்பிசி கேண்டிடேட்டும் சீட் எடுக்கலாம்,
எஸ்சி கேண்டிடேட்டும் சீட் எடுக்கலாம் அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டும் சீட் எடுக்கலாம். ஃபைனலாக ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் இதில் தான் வருவாங்க. இந்த 136 சீட்டில் யார் டாப் ரேங்கிங்கில் இருக்காங்களோ, அந்த 136 ரேங்குக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இதில் சீட் எடுக்க முடியும். கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் கேட்டகரியில் எந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சீட் எடுக்கிறாங்களோ, சப்போஸ் பிசி கம்யூனிட்டியோட ஸ்டூடெண்ட்டு ஓப்பன் கேட்டகரியில் 136 சீட்டில் ஒரு 40 சீட் வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்யூனிட்டிக்கு, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு, பிசி கம்யூனிட்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 40 சீட்டு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகரியில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எத்தனை பேர் சீட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். 2022, 23, 24 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த மார்க்ல முடிஞ்சுக்குன்னு கொடுத்துருக்கிறேன். 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அதனால இதுல இருந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். ஈவன் 196 இந்த வருஷம் கட் ஆஃபா நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். 196 எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். என்ன ரீசன்னா, இந்த 196 எடுத்த ஸ்டூடெண்ட் ரேங்க்ல பின்னால இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ரேங்க், உங்களோட கம்யூனிட்டியில ஓப்பன் கேட்டகரியில எத்தனை பேர் சீட் எடுக்கிறாங்க, உங்களோட கம்யூனிட்டியில எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாமே உங்களோட கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஓகே, இப்போ 2022 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 197.50 முடிஞ்சிருக்கு. 2023 196.50 முடிஞ்சிருக்கு. மறுபடியும் 2024 197.50 முடிஞ்சிருக்கு. ஸோ ஓப்பன் கேட்டகரியில நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் 196+ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். இப்போ 196+ இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுக்கலாம். அப்படி ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுக்கலையா, கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல உங்களுக்கு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 26.5% ரிசர்வேஷன், 116 சீட் அவைலபிளா இருக்கு. இந்த சீட்ல பிசி கம்யூனிட்டி மட்டும் தான் போக முடியும். அப்ப சப்போஸ் இங்க 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுத்திருந்தாங்கன்னா 116 + ஒரு 40, 156 ஸ்டூடெண்ட்டுக்கு 2025 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2022 194க்கு முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்த வரைக்கும் 195 முடிஞ்சிருக்கு. 2024 194.50 முடிஞ்சிருக்கு. 2025 195 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 3.5% ரிசர்வேஷன், டோட்டல் சீட்டு 15. 2022 191க்கு முடிஞ்சிருக்கு. 2023 188க்கு குறைஞ்சிருக்கு. 2024 பொறுத்த வரைக்கும் 192.50க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 2025 190 அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பா சீட்டு கிடைக்கும், அப்ளை பண்ணும். எம்பிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 20% ரிசர்வேஷன், மொத்த சீட் 88. 2022 193க்கு முடிஞ்சிருக்கு. 2023 195க்கு முடிஞ்சிருக்கு. 2024 194க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 192க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசி பிளஸ் டிஎன்சி ரெண்டுமே இதே கேட்டகரியில தான் வருவாங்க. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 16% ரிசர்வேஷன், 70 சீட்டு அலாட் ஆகுது. 2022 190.50க்கு முடிஞ்சிருக்கு. 2023 193க்கு முடிஞ்சிருக்கு. 2024 191க்கு முடிஞ்சிருக்கு. 2025 பொறுத்த வரைக்கும் 190+ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2% ரிசர்வேஷன், 9 சீட் அலாட் ஆகுது. 2022 188.50க்கு முடிஞ்சிருக்கு. 2023 189.50க்கு முடிஞ்சிருக்கு. 2024 186க்கு குறைஞ்சிருக்கு. இந்த வருஷமும் அதே கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 186+ இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1% ரிசர்வேஷன், 4 சீட்டு. 2022 186.50க்கு முடிஞ்சிருக்கு. 2023 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி 189க்கு முடிஞ்சிருக்கு. 2024 பொறுத்த வரைக்கும் 188.50க்கு முடிஞ்சிருக்கு. 2025 நமக்கு 186க்கு இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஓவரால் ரேங்க்ல எஸ்டி கம்யூனிட்டியில யாரு ஃபர்ஸ்ட் 4 ரேங்க்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். அதனால ஒரு சில நேரத்தில் கட் ஆஃப் அதிகமாகலாம், ஒரு சில நேரத்தில் கட் ஆஃப் கம்மியாகவும் ஆகலாம். சார், இப்போ எனக்கு ஒரு 190 கட் ஆஃப் வரணும் அப்படின்னா நான் 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கிறேன்.
ஒரு 190 கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா பயாலஜில நல்ல மார்க் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் 190க்கு மேல வரும். எனக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 30 மார்க் குறைஞ்சிருக்கு சார், பயாலஜில நல்ல மார்க் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 185 அண்ட் எபோ கட் ஆஃப் இருக்கு. 195 கட் ஆஃப் வரணும் அப்படின்னா டோட்டலா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 10 மார்க் லாஸ் பண்ணியிருக்கணும். பயாலஜில ஃபுல் மார்க் எடுத்திருக்கணும். அதாவது பயாலஜில நல்ல மார்க் எடுத்திருக்கேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில டோட்டலா 10 மார்க் குறையுது அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 195க்கு மேல இருக்கும். ரிசல்ட் வந்தாச்சு, உங்க கையில மார்க் இருக்கும். அந்த மார்க் வச்சு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணிருங்க. எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்றதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து எப்படின்னு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குயிக்கா சொல்லிடுறேன். உங்களோட பயாலஜி மார்க் என்ன வருதோ அந்த மார்க் அப்படியே எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி மார்க் என்னவோ அதுல 50% எடுத்துக்கோங்க. பிசிக்ஸ் மார்க் என்னவோ அதுலயும் 50% எடுத்துக்கோங்க. இந்த 3 டோட்டலையும் கூட்டுங்க. இந்த கூட்டிங்கன்னா வரக்கூடிய டோட்டல் தான் உங்களோட கட் ஆஃப், வெட்டனரி சயின்ஸுக்கான கட் ஆஃப். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்துலயும் 50% எடுத்துக்கோங்க. இந்த 4 டோட்டலையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டல் தான் உங்களோட வெட்டனரி சயின்ஸுக்கான கட் ஆஃப் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களோட கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லியாச்சு. 2022, 23, 24ல எவ்வளோ மார்க்குக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. 2025ல என்ன மார்க் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியாச்சு. நீட் எழுதாம நான் டாக்டர் ஆகணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு கோர்ஸ் இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ். நீங்க சொந்தமா கிளினிக் தொடங்கலாம். ரீசெண்டா யூடியூப் சார்ட்ஸ் அல்லது ஃபேஸ்புக் சார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டியோட நிறைய வீடியோஸ் வர்றதை நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எல்லா வீட்லயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பெட் கிளினிக் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. அதனால நம்பி எடுங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறதுனாலும் போகலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஏரியாவில் ஒரு பெட் கிளினிக் வச்சு உங்க லைஃபை ரன் பண்ண முடியும். அதனால ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. வெட்டனரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மியான ஃபீஸ்ல ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க வெட்டனரி சயின்ஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுறது மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படின்னு விரும்புறேன். அதனால இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க. உங்களோட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம அனுப்பி வைங்க. அந்த வீடியோ அவங்களுக்கும் பயன்படுத்தும். அடுத்த வீடியோல இதே வெட்டனரி சயின்ஸ் காலேஜ்ல ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 3 கோர்ஸ் இருக்கு. அந்த 3 கோர்ஸுக்கான கட் ஆஃப் என்ன, 2022, 23 கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சார், ரொம்ப மார்க் குறைஞ்சு போச்சு சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்டான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி. அதனால இந்த கோர்ஸை பத்தி டீட்டெயில அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.